இந்த காணொளிக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்று ஒரு சிறப்பான நாள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு வினாத்தாள் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் செப்டம்பர் 2020 ஜூன் 2023 வரைக்கும் 6 பப்ளிக் நடந்திருக்குது. இந்த 6 பப்ளிக்கில் இருந்து வந்த 5 மதிப்பெண் வினாக்களை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். படம் நடத்தும் கருத்தை கவிஞர் எழுதுக. பாருங்கள், இந்த படம் புத்தகத்திலே கிடையாது. ஸோ இருந்தாலும் நம்ம இதை எழுதுறதுக்கு முயற்சி பண்ணணும், கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகள் வலைதளம். இந்த காணொளிக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்று ஒரு சிறப்பான நாள். மார்ச் 8. மார்ச் என்னடா சிறப்பான நாள் பார்க்குறீங்களா? சர்வதேச மகளிர் தினம். உலகமெங்கும் உள்ள தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகள் வலைதளத்தின் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த மகளிர் தினத்திலே உங்களுக்கு இளந்தமிழ் வழிகாட்டிகள் ஒரு சிறப்பு சலுகையாக அறிவிக்கிறது. இன்று முதல் ஒரு 3 நாட்களுக்கு, மார்ச் 8, மார்ச் 9, மார்ச் 10, இந்த 3 நாட்களுக்கு இருப்பில் இருக்கும் உரைகள் உங்களுக்காக சலுகை விலையில் கொடுக்கப்படுகிறது. 50% சலுகை விலையில். 6ஆம் வகுப்பு தமிழ் முப்பருவ வழிகாட்டி. இதில் 3 பருவத்திற்கு தேவையான புத்தக வினாவிடைகள் மற்றும் அதனோடு புதிய வார்த்தைகள், மனவரைபடம், தொகுத்தல் ஆகியவை அடங்கிய ஒரு முப்பருவ வழிகாட்டி கட்டுரை பகுதியிலும் இடம்பெற்றிருக்கும். மொழியாழ்வும், மொழியோடு விளையாடு என அனைத்தும் இடம்பெற்றிருக்கும். இந்த புத்தகம் 50% சலுகை விலையில் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இதில் அனுப்புகை கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு இந்த 3 நாட்களுக்கு அனுப்பப்படுகிறது. அதே போல் 9ஆம் வகுப்பு இளந்தமிழ் வழிகாட்டிகள் 50% சலுகை விலையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதே போல் 10ஆம் வகுப்பு வினா வங்கி 50% விலையில் உங்களுக்கு 3 நாட்களுக்கு வழங்கப்படுகிறது. இதில் முன்னுரிமை பணம் முதலில் செலுத்துபவர்களுக்கு வழங்கப்படும். அதனால் நீங்கள் உங்களுக்கான எண்ணிக்கைக்குரிய வழிகாட்டிகளை உரிய தொகையை கீழே காணும் இந்த எண்ணிற்கு அனுப்பிவிட்டு உங்களுடைய முகவரியை வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். உங்களுக்கு திங்கள் முதல் புத்தகங்கள் அனுப்பப்படும். இந்த சர்வதேச இந்த மகளிர் தினத்திற்கு இளந்தமிழ் வழிகாட்டியானது உங்களுக்கு சலுகையை வழங்குகிறது. சலுகையை வழங்கி வரும் கல்வியாண்டிற்கு தேவையான எண்ணிக்கைக்கு ஏற்ப, மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது இருப்பு உள்ளவரை மட்டுமே இந்த சலுகை வழங்கப்படும். இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு வினாத்தாள் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இருக்கக்கூடிய 5 மதிப்பெண் வினாக்கள் மற்றும் 8 மதிப்பெண் வினாக்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். மாணவர்கள் யாரும் இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை நீங்கள் படிச்சிட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் எத்தனை கேள்விகள் உங்களுக்கு தெரிஞ்சது, எத்தனை கேள்வி புக்கின் கொஸ்டினாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் தேர்வுக்கு எப்படி தயாராகிட்டுருக்குங்கிறத ஒரு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரி, இப்போது இந்த காணொலியை நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் வழக்கமாக சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துருங்க. அதே மாதிரி இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், அரசு பொதுத் தேர்வு வினாத்தாள்கள் 5 மதிப்பெண் வினாக்கள். இது வரைக்கும் செப்டம்பர் 2020 ஜூன் 2023 வரைக்கும் 6 பப்ளிக் நடந்திருக்குது. இந்த 6 பப்ளிக்கில் இருந்து வந்த 5 மதிப்பெண் வினாக்களை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த கொஷின் பேப்பர் பார்க்கலன்னா
இதை இப்போ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பருடைய லிங்க்கை பிடிஎஃப்பில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்து எடுத்துக்கோங்க. செப்டம்பர் 2020 என்னென்ன 5 மார்க்ஸ் இருந்ததுன்னு பாருங்கள். காசி காண்டம் குறிப்பிடும் இல்லற ஒழுக்கங்களில் எவையேனும் 5 எழுதி உங்கள் வீட்டிற்கு வந்த விருந்தை எதிர்கொண்டு நீங்கள் விருந்தளித்த நிகழ்வை மகிழ்வோடு எழுதுக. அடுத்தது சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் என்ற தலைப்பில் கீழ்காணும் குறிப்பினை கொண்டு உங்கள் இலக்கிய உரையை தொடர்க. அடுத்து 39 நீங்கள் படித்த நூல் ஒன்றின் சிறப்புகளை குறிப்பிட்ட நூலை படிக்குமாறு பரிந்துரை செய்து உன் நண்பருக்கு கடிதம் எழுதுக. அல்லது பள்ளியை தூய்மையாக வைத்திருத்தல் குறித்த செயல்திட்ட வரைவு ஒன்றை உருவாக்கி அதற்கு தலைமை ஆசிரியரின் ஒப்புதல் பெற கடிதம் ஒன்று எழுதுக. படம் நடத்தும் கருத்தை கவிஞர் எழுதுக. பாருங்கள், இந்த படம் புத்தகத்திலே கிடையாது. ஸோ இருந்தாலும் நம்ம இதை எழுதுறதுக்கு முயற்சி பண்ணணும், கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அடுத்தது பாருங்கள், படிவ வினாக்கள் என்ன படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பணிவாய்ப்பு வேண்டி விண்ணப்பம். அடுத்தது பாருங்கள் 42 நிற்கதகல அந்த நினைவு சின்னங்களை பாதுகாத்து பராமரித்து காக்கும் வழிமுறைகள் 5 எழுதணும். மொழிபெயர்க்க பார்த்துங்க. among the 5 graphical divisions of the Tamil country in சங்கம் லிட்ரேச்சர் அப்படிங்கிற அந்த மொழிபெயர்ப்பு கொடுத்துக்கிறாங்க. அடுத்து பாருங்கள் செப்டம்பர் 2021 என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38வது கேள்வி எப்பவுமே செயல் நடுவனாக வரும். அதில் பாருங்கள் காலக்கணிதம் கோயில் பகுதியில் நயங்களை பாராட்டி எழுதுக. இதை சில சமயங்களில் 8 மார்க்கில் கொடுத்துட்றாங்க. அல்லது கருணையனின் தாய் மறைவிற்கு வீரமாமுனிவர் தம் பூக்கள் போன்ற ஊமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விளக்குக. அடுத்து பாருங்கள் 39 இது கொரோனா டைம் இருந்ததுனால கொரோனா பெருந்தொற்று ஊரடங்கு காலத்தில் உங்கள் நேரத்தை எவ்வாறு பயனுற கழித்தீர்கள் என்பதை நண்பனுக்கு விவரித்து கடிதம் எழுதுக. உணவு விடுதியில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு எழுதுக. படம் நடத்து கருத்து. இது பாருங்கள், இது அண்ணா கோபாலபுரத்து மக்களில் வரக்கூடிய ஒரு படம். அடுத்து பாருங்கள், இது விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினராக ஒரு படிவம். அடுத்தது பாருங்கள், மாணவ நிலையில் நாம் பின்பற்ற வேண்டிய அறங்களும் அதனால் ஏற்படும் நன்மைகளை பட்டியலிடணும் 5. அடுத்து மொழிபெயர்க்க. அடுத்து 2022 பாருங்கள், அதே போன வருஷம் அந்த கொஸ்டின் பாருங்கள் ரிப்பீட்டாக இருக்குது. கருணையின் தாய் மறைவிற்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற உமைகளாலும் உருவ மலராலும் நிறுத்திய கவிதாஞ்சலி விவரிக்க. அல்லது காலக்கணிதம் கவிதையில் கவிஞர் கண்ணதாசன் குறிப்பிட்டுள்ள கருத்துக்களை உங்களை கவர்ந்த கருத்துக்களை தொகுத்து எழுதுக. அடுத்து பாருங்கள் 39 அதே கான்செப்ட் தான், ஆனால் வேறு மாதிரி கேட்டுருக்காங்க. பெருந்தொற்று ஏற்படுவதற்கு தேவையான முன்னெச்சரிக்கைகளை விவரித்து சிற்றூரில் உங்களது தாத்தா பாட்டிக்கு கடிதம் ஒன்று எழுதுக. அல்லது உங்கள் தெருவில் மின்விளக்குகள் படுத்துங்க, அதனால் இரவில் சாலை செல்வதற்கு ஏற்படும் இடைவெளிகளை எழுதி ஆவணம் செய்யும்படி மின்வாரியாளர்களுக்கு கடிதம் எழுதுக. அடுத்து பாருங்கள், படம் நடத்தும் கருத்தை நயமுறை எழுதுக. இது ஒரு வித்தியாசமாக கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இது என்ன படிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்நிலை சேர்க்கை விண்ணப்ப படிவம். அடுத்தது பாருங்கள் 42 இன்சொல் பேசுவதால் விளையும் நன்மைகள். அடுத்தது ஒரு மொழிபெயர்க்க. அடுத்தது பாருங்கள் ஆகஸ்ட் 2022 அதாவது சிறப்பு துணைத் தேர்வு. இதில் பாருங்கள் மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ் தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்தரனாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்று உருவாக்குக. அல்லது சிலப்பதிகார மறுவுறுப்பாக்க வணிக விதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் வங்காளங்களோடும் ஒப்பிட்டு எழுதுக. இது ஒரு சில சமயங்களில் 8 மார்க்லையும் கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், இது ரெண்டுமே புக் பேக் தான். பள்ளி திரைக்கு கிடைத்த பணப்பையை உயிரிடம் ஒப்படைத்ததும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் பற்றி வெளியூரில் இருக்கும் உறவினருக்கு கடிதம் எழுதுக. அல்லது உணவு விடுதியில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக. இதே உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு வேறு மாதிரி கொடுப்பாங்கன்னா அங்காடியில் வாங்கப்பட்ட ஒரு உணவுப் பொருள் குறிப்பிட்ட நாள் கழித்து, அதாவது காலாவதியான பொருட்களை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதணும். அது இதே கான்செப்டில் தான். அடுத்து பாருங்கள் காட்சி கடிதம், இது புக் பேக்கு. இது பாருங்கள், இதில் மறுபடியும் பணி வாய்ப்பு கேட்டுக்கிறாங்க. அடுத்தது பள்ளியிலும் வீட்டிலும் நீ கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகளை பட்டியலிடுக. 5 எதனா போதும். தெருக்கூத்து பற்றின ஒரு மொழிபெயர்ப்பு. அடுத்து பாருங்கள் ஏப்ரல் 2023 முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்தியை விவரித்து எழுதுக. அல்லது வள்ளும் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் நமக்கும் பொருந்ததை குரல்வழி விளக்குக. அடுத்து பாருங்கள் 39 போன வருஷம் அந்த கொஸ்டின் பேப்பர் முன்னாடி கொடுத்துட்டாங்க. பள்ளி திட்டத்தில் கிடைத்த பணப்பையை உயிரிடம் படைத்ததையும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் பற்றி வெளியூரில் இருக்கும் உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக. அடுத்து பாருங்கள் இதுதான் மருந்தகம் ஒன்றிலிருந்து உங்கள் தாத்தா வாங்கி வந்த மருந்தின் பயன்பாட்டு தேதி முடிவடைந்தது அறிந்த நீங்கள் அந்த மருந்தகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதாரத்துறை ஆய்வாளர்களுக்கு முறையீட்டு கடிதம் ஒன்று எழுதுக. காட்சி கண்டு புக் பேக்கு. அடுத்து என்ன பண்ணுறாங்க, நூலக உறுப்பினர் படிவம். அடுத்து வீட்டிலும் பள்ளியிலும் நடந்து கொள்ளும் விதம்.
அடுத்து பாருங்கள் ஜூன் 23 லாஸ்ட்டாக நடந்தது. மனோன்மணி சுந்தரனாரின் தமிழ் இது போன தடவை அதை அப்படியே கொடுத்துக்கிட்டாங்க. பலரிடம் உதவி பெற்று கடின உழைப்பால் முன்னேறி ஒருவர் அவருக்கு உதவி செய்ய நல்ல உள்ளங்களையும் சுற்றங்களையும் அவர் அருகில் சேர்க்கவில்லை. அவர் உணர்த்தும் நோக்கி கல்லூரி கருத்துக்களை எழுதுக. அடுத்து பாருங்கள் உங்கள் பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் புதைச்சாக்கடை தூர்வாரவும் வேண்டி நகராட்சி ஆணையருக்கு கடிதம் ஒன்று எழுதுக. அல்லது மரம் இயற்கையின் வரம், இந்த காட்சியும் புத்தகத்தில் ஒரு காட்சி தான். அடுத்து இது என்ன கொடுத்துருவாங்க, மேல்நிலை வகுப்பு சேருவதற்கான விண்ணப்பம். அடுத்து இன்சொல் பேசுவதால் விளையும் நன்மைகள் 5 பட்டியலிடுக. ஸோ அவ்வளோதான் மக்களை 5 மதிப்பெண் வினாக்கள். சரி, உங்களுக்கான இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே லிங்க் கொடுத்துக்கிறோம். இது நீங்கள் கிளிக் பண்ணி இவ்வளோ ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய குரூப்பில் சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து வளங்களும் பெற தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். எனவே நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த காணொலியை தொடர்ந்து முடிச்சுக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலிகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வலைதளம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.